அதற்கு என்னெல்லாம் இடைஞ்சல் செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கு திட்டம் போட்டு ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு இருக்கு. மொழி உரிமை, கல்வி உரிமை, நிதி உரிமைன்னு ஒவ்வொரு உரிமையும் பறிக்க பார்க்கறாங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நுழைக்க பார்க்கறாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு பக்கமே எட்டி பார்க்காத திரு அமித்ஷா அவர்களும் திரு மோடி அவர்களும் தேர்தல் வருதுன்னு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் வருவாங்க, தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் வராது, எந்த திட்டமும் வராது. சமீபத்தில் ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் ஒதுக்கல. ஆனா அவங்க பட்ஜெட்டை முழுசா படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில இருந்து ஒரு பாராட்டு குரல். யாரு? எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனாலதான் பட்ஜெட் சூப்பர்னு டயர் புகர் பழனிசாமி இன்னைக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், அரசியல்ல நாம பல பேர் முரட்டு பக்தர்களை பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்களை பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு மோடி அவர்களுக்கு மாறி இருக்கார்.